3 டிசம்பர் 2025 புதன் புனித பிரான்சிஸ் சவேரியார் பெருவிழா. மறைப்பணியாளர், இந்தியாவின் பாதுகாவலருக்கான நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வசனங்கள் 15-20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோ பின்வரும் அரும் செயல்களை செய்வர். அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு தன்னுடைய இறுதி கட்டளைகளை கூறுப்பதை மார்க் நற்செய்தியாளர் நமக்கு வழங்குகின்றார். உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிங்கள் என்ற ஒரு பரந்த அழைப்பை தன்னுடைய சீடர்களுக்கு அளிக்கின்றார். அது ஒரு சாதாரணமான மலர்கள் நிறைந்த பாதை அல்ல, முட்கள் நிறைந்த ஒரு பாதை, மறைபறைப்பிற்கான ஒரு பாதை. சீடர்கள் அந்த அழைப்பினை ஏற்றார்கள். உலகெங்கும் சென்று மறைவுரையை போதித்தார்கள். ஆண்டவர் அவர்களோடு செயல்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய வரலாற்று பதிப்பகத்தில் கண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு இணைகின்ற ஒவ்வொரு பணியையும் இறைவன் முழுமையாக ஆசிர்வதிக்கின்றார். நம்பி இறை அரசை கட்டியெழுப்ப சென்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் இறைவன் குணப்படுத்துகின்ற ஆற்றலையும் தீமையின் மீதான வெற்றியையும் தைரியத்தையும் பாதுகாப்பையும் அவர்களுக்கு அளிக்கின்றார். அந்த ஒரு அடிப்படையின் படி இன்றைய நாளில் நாம் கொண்டாடி மகிழ்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய நினைவு நாளை திருநாளாக இந்தியாவில் நாம் கொண்டாடுகின்றோம். அவர் ஒரு மறைப்பணியாளர், இந்தியாவுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழைப்பாரெனில் அவருக்கு கிடைக்கின்ற பயன் என்ன என்று விவிலிய வார்த்தைகளை புனித இன்னாசியார் வழியாக கண்டறிந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் இறை அரசு பணியை ஏற்று உலகெங்கும் சென்று இயேசுடைய வார்த்தையை அவர் போதித்தார். பல இதயங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார். இதற்காக பல்வேறு பயணங்களை அவர் மேற்கொள்கின்றார். அதுவும் கடுமையான பயணங்களை மேற்கொள்கின்றார். அவர் கோவா, தென்னிந்தியா, இலங்கை, மலேசியா, ஜப்பான் என்ற பல நாடுகளுக்கு சென்று ஆண்டவருடைய இறையரசு பணியை அவர் போதித்து வந்தார். அவர் மக்கள் தன்னிடம் வர காத்திருக்கவில்லை, மாறாக அவர் மக்களிடத்தில் சென்றார். அது மீனவர்களாக இருக்கட்டும், கிராம மக்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், நோயாளிகளாக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், அனைவரிடமும் சென்ற ஒரு மனிதராக அவருடைய மொழிகளை கற்பிப்பதிலும் அவர்களுடைய பண்பாட்டை ஏற்றும் அவருடைய துயரத்தில் பங்கேற்றும் இறையரசு பணியை அவர் செய்தார். அவருடைய மறைபரப்பு பணியானது மிகவும் பயனடைந்து இறைவனுடைய அருளால் பல நம்பிக்கையான இதயங்கள் ஆண்டவரை நோக்கி வந்தது. அவர்களுடைய மீட்பிற்கு இவருடைய மறைவுரை பணியானது ஒரு கருவியாக இருந்தது. அவர் இயேசு மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கின்ற கருணை, தியாகம், சேவை, அயராத உழைப்பு, இது போன்ற பல நிலைகளில் இயேசுனுடைய அன்பு சாட்சியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காகவும்
மக்களுக்காகவும் செலவிட்டு தன்னுடைய உயிரையும் அளிக்கின்றார். அப்பேற்பட்ட குணம் நிறைந்த அந்த ஒரு உள்ளத்திற்கு இறைவன் அளித்த மாபெரும் கொடைதான் அவருடைய உடலை அழியாமல் இன்றளவும் காத்து வருகின்றார். இன்று அவருடைய விழா நாளை கொண்டாடுகின்ற நமக்கு நாம் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை அளிக்கின்றார். அந்த நம்பிக்கையின் பொருட்டு நாம் கடல் கடந்து நம்முடைய குணங்களையோ இறைவனுடைய அன்பையோ பிறருக்கு பகிர்ந்து செல்ல வேண்டாம். நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, நமது ஊரிலும் சமூகத்திலும் ஏழைகள், தனிமையில் வாழ்பவர்கள், இவர்களை நாடி நாம் சென்று இறை அன்பை அவர்களிடத்தில் போதிப்பதன் மூலமாக இறைவன் எப்பொழுதும் நம்மோடு சேர்ந்து செயல்பட தயாராக இருக்கிறார் என்று அவர்களை உற்சாகப்படுத்தி நாம் செய்ய வேண்டிய சிறிய சிறிய அன்பு பணிகளை, சேவைகளை செவ்வனை செய்கின்ற பொழுது புனித பிரான்சிஸ் சவேரியருடைய அவருடைய குணமும் நமக்கு ஒன்றாக இணைந்து இறைவனுடைய அரசை கட்டியெழுப்ப மிகவும் உதவியாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களிலும் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தில் வெற்றியடையவும், அதே போன்று இறைவன் அன்பை நாம் எவ்வாறு சுவைத்திருந்தோமும் அதை பிறரோடு பகிர்ந்து இறைவன் மீது நம்பிக்கை வைக்க நாம் நம்முடைய அன்பின் செயல்பாடுகள் வழியாக பிறருக்கு ஒதுக்கின்ற அன்பு சீடராக நாம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த உயரிய அரசை பணியேற்று வாழ இந்த நாள் முழுவதும் நம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஞானத்தையும் சொல், சிந்தனை, செயல் அனைத்தையும் ஒப்புவித்து இறைவனுடைய அன்பு சீடராக மாற தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவா, இந்த நாளை உமது கைகளில் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களை தூய்மையாகும், எங்களுடைய சொற்கள் அனைத்தும் கருணையுள்ளவையாகும், எங்களுடைய செயல்கள் அன்பானதாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்தலும். அளித்த அந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறி, இன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உமது அமைதியையும் சந்தோஷத்தை கொண்டு செல்கின்ற ஒரு கருவிகளாக எங்களை மாற்றியற மீது நம்பிக்கை வைத்து எங்களுக்கு எந்த சிரமம் வந்தாலும் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் பெறப்படுகின்ற சக்தியை கொண்டு நாங்கள் உமது அன்பில் நிலைத்து இருக்க எங்களுக்கு உதவியாக வாரம் நாள் முழுவதும் பரிசுத்தமாக வாழ எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உமது கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். ஆண்டவரை, இதோ இந்த நாளில் நாங்கள் கொண்டாடப்படுகின்ற இந்தியாவுடைய பாதுகாவலாக இருக்கின்ற பிரான்சிஸ் சேவியர் திருநாளுடைய இவ்வேளையில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற, அன்பு சீடராக மாற பணிவுடன் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். அவரை போன்று தீவிரமான மறைபரப்பு பணியில் எம்மில் எரிய எங்களுடைய குடும்பத்தில், சமூகத்தில், பணியிடங்களில் உமது அன்பை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து செய்ய தேவையான அனைத்து விதமான தைரியத்தையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு இன்று அளித்தரலும். நாங்கள் பிரான்சிஸ் சவேரியரை போன்று சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உமது கருணையும் ஒற்றுமையும் நம்பிக்கை கொண்டு நடக்க எங்களுக்கு அருள் புரியும். ஆண்டவர், இந்த வேளையில் எங்களுடைய இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். இந்திய நாட்டிற்கின்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் அம்மாநிலத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். உமது அமைதி, நீதி, அன்பு நிறைந்த தாயகமாக எங்களுடைய இந்திய நாடு அமைய இந்த திருநாளில் விசேஷ விதமாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். இதையும் தாண்டி இன்று எங்கள் அண்டை நாடுகளில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் அவைகளையும் பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அந்த வெள்ள பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீரே தக்க உதவியாக இருந்து நீர் அவர்களோடு இருக்கிற என்ற ஒரு கிருபையை அவர்களுக்கு பொழிந்தருளும். நீங்க துணையாக நீர் இருப்பி என்று நீ கொடுத்த அந்த ஒரு வாக்கு தத்தம் இன்று அவருடைய வாழ்க்கையில் நிறைவாக அளிக்கப்பட்டு உம்மை நோக்கி வாழ்கின்ற பிள்ளைகளாக, உமது அன்பை சுவைக்கின்ற பிள்ளைகளாக, உம்முடைய பாதுகாப்பை உணரப்போகின்ற பிள்ளைகளாக அந்த மக்கள் இருக்க எல்லா விதமான கிருபை அளித்தரும். அதே போன்று இந்த நாள் முழுவதும் உமது பாதத்தில் வைக்கின்ற எங்கள் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் கனிவாய் ஏற்று ஆசீர்வதித்து அதை நிறைவேற்றி தரலாம்.
இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் நாங்கள் வாழ, உம்மீது அன்பு கொண்டு, உம்மீது நம்பிக்கை கொண்டு, அன்பின் சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.